மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். தேனி அள்ளிச் சென்றவனோட 2வது அத்தியாயம். வாங்க போலாம். அன்று வகுப்பு இடைவெளியின் போது கேண்டீனில் அமர்ந்திருந்தனர் மதியும் அன்புவும். மதியின் முகம் உணர்வுகள் மொத்தத்தையும் துடைத்து வைத்தது போல் இருந்தது. அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அன்பு பொறுக்க முடியாமல், ஏன் மதி இப்படி இருக்க? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ இப்படி அமைதியா இருக்காத ப்ளீஸ் என்றான். மதி மெல்ல நிமிர்ந்து அன்புவை பார்த்தவளின் இதழோ லேசாக சிரிக்க முயல, மாறாக அவளது விழிகள் கலங்கியிருந்தது. ஏண்டா இப்போ அவன் இங்க வந்தான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றிட, ஹே மதி, ப்ளீஸ் அழாத. அவர் எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு எனக்கு எதுவும் புரியல. எதுவா இருந்தாலும் நாம ஃபேஸ் பண்ணலாம், நீ அதை நினைச்சு கவலைப்படாத. நாம இன்னும் கொஞ்ச நாள் தான் வரப்போறோம். அப்புறம் என்ன? நீ நடந்ததையெல்லாம் யோசிக்காம அமைதியாயிரு என அன்பு தன் தோழியை சமாதானப்படுத்தியவாறு இருக்க, அதே சமயம் அவர்களது அருகில் வந்து அமர்ந்தான் அந்த உரையாடலுக்கு சொந்தக்காரனான தயா. மதி தயாவை பார்த்ததும் சற்று திகைத்தவள் பின் எழுந்து போக முயல, தயா, ஏன் போறீங்க மிஸ்ஸஸ் என்று என ஏதோ சொல்ல வர அதற்குள்ளாக அவனை முறைத்து வைத்தாள். ஓ, சரி சரி, நீங்க மிஸ் மதி தானே என அந்த மிஸ் என்ற வார்த்தையை அழுத்தம் கொடுத்து பேச மதி முள்மேல் நிற்பது போல உணர்ந்தாள். அன்புவும் தயா வந்ததிலிருந்து மதியிடம் பேசியவனை கவனித்து கொண்டிருந்தான். ஏனோ அவன் மேல் கோபம் வரவில்லை, மாறாக அவன் மேல் ஒரு மரியாதை தோன்ற தனக்குத்தானே ஆராய்ந்து கொண்டான். இருப்பினும் தன் தோழியின் நிலையை அறிந்தவனாக தயாவிடம், சார், நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லி மதிக்கு கண்ணை காட்ட, அதை பார்க்காமலா இருப்பான் தயா? இதழோரம் குறுஞ்சிரிப்பை உதிர்த்தவன், அன்பு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா என்றதும் அன்பு மதியை பார்த்துவிட்டு, ஒரு நிமிஷம் சார், வாங்கிட்டு வரேன் என்றவாறு மதியை பார்த்து கொண்டே சென்றான். அன்பு சென்றதும் தன் எதிரே உள்ளவளை அளவெடுக்க ஆரம்பித்தான் தயா. மதி அவனது பார்வை வீச்சை தாங்க முடியாமல் வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள். தயா நன்றாக கால் மேல் கால் போட்டு கொண்டு சாய்ந்து அமர்ந்தவன், தேனு, எப்படி போகுது உன் படிப்பெல்லாம்? இந்த வருஷத்தோட முடியுதில்ல, அப்புறம் என்ன செய்கிறதா இருக்க? மேலே எதுவும் படிக்கிற ஐடியா இருக்கா? அப்படி எதுனா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் என அவள் விழிகளை பார்த்து கொண்டே பேசினான். அவன் அவளை தேனு என்றழைத்ததில் மதி விழிகளில் வழிந்த நீரை துடைக்கும் எண்ணம் கூட இல்லாமல் அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள். அவளது கண்ணீர் அவனை அசைக்கவில்லை போலும், மாறாக அவனது முகம் இறுகி இருந்தது. அவனும் சளைக்காமல் அவளது முறைப்பை அலட்சியப்படுத்திவிட்டு தொடர்ந்து பேசினான். பட் ஒன் கண்டிஷன், இனி நீ எவ்வளோ வேணா படிச்சுக்கோ, ஆனால் அது பெங்களூரில் தான் என்றதும் மதியின் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. அதிர்ந்த முகத்துடனே அவனை ஏறிட்டு பார்க்க அவனோ சின்ன சிரிப்பை உதிர்த்து, ஆமாம், நீ என் கூட வந்து தான் ஆகணும். உன்னை அழைச்சிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், இந்த ஊரில் தான் இருப்பேன் என்றவன் அவளை பார்க்க, மதி கோபம் வந்தவளாய், நோ, முடியாது, நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னை படிக்க வைக்க நீ யாரு? நான் எதுக்கு உன் கூட வரணும் என அமைதியாகவும் அழுத்தமாகவும் கேட்டாள். தயா வந்த கோபத்தை அடக்கி கொண்டவன் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்து, நான் யாருன்னு உனக்கு தெரியுமே தேனு என்றவனின் குரலில் எதுவோ வித்தியாசம் தெரிந்ததோ. மதி அவன் சொன்னதை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் அவனையே முறைத்திருக்க, அதே நேரம் அன்பு தயாவுக்கான காப்பியோடு வந்தான். தயா சிறிது புன்னகையுடன் அந்த காஃபியை வாங்கி கொண்டு, தேங்க்ஸ் ஃபார் காஃபி அன்பு என்றவன் அதை 2 வாயில் உறிஞ்சி குடித்துவிட்டு, நீங்க போங்க என்றான் பொதுவாக. ஆனால் அவன் பார்வை முழுதும் மதியிடமே இருந்தது. அன்று மாலை கல்லூரி முடிந்து கிளம்பிய மதி நேராக தான் வேலை பார்க்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றாள். அவள் பிடிவாதமாக வேலை வேண்டும் என்று கேட்க அன்புதான் இந்த வேலையை ஏற்படுத்தி தந்திருந்தான். அவளது கல்லூரி வகுப்பு மாலை 3 மணிக்குள்ளேயே முடிந்துவிடும் என்பதால் மாலை 4 மணிக்கு மேல் அருகில் உள்ள ரெஸ்டாரண்ட் ஒன்றில் பில்லிங் செக்ஷனில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வந்தாள். அங்கு மாலை 5லிருந்து 9 மணி வரை கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்திற்கு கூடுதலாக வேலையாள் தேவை என்றதால் அவளை வேலைக்கு எடுத்து கொண்டார்கள். மதி அன்றைய தயாவின் சந்திப்பு, அவன் பேசிய வார்த்தைகள் என ஒவ்வொன்றும் அவளை இம்சிக்க தன்னை முயன்று சரி செய்தவளாக வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். நேரமாக ஆக அந்த ரெஸ்டாரண்டில் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. மணியும் 9 நெருங்க அவள் கிளம்ப எத்தனிக்கும் சமயம் உள்ளே நுழைந்தான் தயா.
மதி அவனை கண்டு கொள்ளாமல் கிளம்ப முற்பட தயா அவள் முன் வந்து நின்றான். எனக்கு 2 பிளேட் தோசை அண்ட் 2 காஃபி என்றான் பணத்தை நீட்டியபடி. மதி பல்லை கடித்தவளாக மனதில், என்ன 2 2ஆ கேட்குறான், ஆனா இவன் மட்டும்தான் நிற்கிறான் என யோசித்தவள், ச்சே, நான் எதுக்கு அதை பற்றி யோசிக்கிறேன், இவன் எத்தனை பிளேட் தோசை எனக்கு என்ன என அவனை வசப்பாடியவாறே பணத்தை பெற்றுக்கொண்டு பில்லை தந்தாள். தயா பில்லை வாங்கியவன், சரி வா சாப்பிடலாம் என சாவகாசமாக சொல்ல மதி புரியாமல் பேவென்று முழித்தாள். அவளது மொழியை பார்த்த தயாவுக்கு சிரிப்பு வர அதை உதட்டுக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு, உனக்கும் சேர்த்துதான் பில் போட்டிருக்கேன் வா என்றவன் முன்னே செல்ல மதி இருக்கும் இடம் கருதி வந்த கோபத்தை மறைத்து, ஏய் ஹலோ என அவன் பின்னையே சென்றவள் அவனை மறித்து, நான் உன்கிட்ட சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்டனா, எதுக்கு இப்படி பண்ற, நீ கூப்பிட்டதும் உன் கூட வந்து சாப்பிடுவேன்னு எப்படி நினைச்ச என்ன பல்லை கடித்தபடி கேட்க, தயா அவளுக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்த ஏசி இருக்கும் பகுதியில் சென்று அமர்ந்தான். மதி ஒரு நொடி அவனை முறைத்து நின்றவள் அங்கிருந்து கிளம்ப போக, இப்போ நீ வந்து சாப்பிடல, நாளைக்கே நான் பெங்களூர் கிளம்பிடுவேன், நான் வந்தா நீயும் வர மாதிரி இருக்கும் என அழுத்தமான குரலில் சற்று மிரட்டும் தொனியில் சொல்ல, மதி அதிர்ச்சி நிறைந்த முகத்தோடு அவனை ஏறிட்டாள். திகைத்து நின்றவளைக் கண்டு ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கியவன் தன் எதிரே இருக்கும் இருக்கையை கை காட்ட மதி அவனை முறைத்தபடியே அவனுக்கு எதிரே வந்து அமர்ந்தாள். அதே நேரம் சாப்பாடு வர ஒரு தட்டை அவளை நோக்கி நகர்த்தி வைத்தான். மதி தட்டை தொடாமலே, எதுக்கு இப்படி என்னை மிரட்டிட்டு இருக்க, நான் எதுக்கு உன் கூட வரணும், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அன்னைக்கே தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என பேசியவளின் கண்களோ கலங்க, தயா அவளின் விழியில் நிறைந்துள்ள நீரில் முகம் இறுக அவளை தன் கூரிய விழிகளால் துளைத்தெடுத்தான். அவனது விழி அம்பை தாங்காத மதி தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பின் தன்னை சாப்பிட வைக்காமல் அவன் இங்கிருந்து விடமாட்டான் என்பது புரிய வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தாள். அவள் சாப்பிட ஆரம்பித்ததுமே தயாவும் அமைதியாக சாப்பிட்டு முடித்தான். அவன் கார் அருகே வர மதி அவனை கடந்து வேக நடையில் செல்ல ஆரம்பித்தாள். போறவளையே பார்த்து நின்ற தயா, போடி போ, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி ஓட போறேன்னு நானும் பார்க்கறேன், ஒரு வாட்டி செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன்டி என்றவன் அவள் ஹாஸ்டலுக்குள் சென்றதை பார்த்துவிட்டே அங்கிருந்து புறப்பட்டான். மதி அறைக்குள் நுழைந்தவள் தன் கையில் இருந்த பையை மெத்தையில் தூக்கி எறிந்தவளாக பொத்தென அமர்ந்தாள். கீதா அவளின் செய்கையை கண்டு புரியாமல், ஏ மதி, என்னடி ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்க என்றாள். அதே சமயம் அன்பு மதிக்கு ஃபோன் செய்தான். மதி எடுக்காமல் இருக்க கீதாவுக்கு அழைத்தான். கீதா அவன் அழைப்பை ஏற்றவள், சொல்லுடா அன்பு, இப்பதான் மதி வந்தா, ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கா எனவும், அந்த பக்கம் இருந்த அன்பு, என்ன இப்பதான் வந்தாளா, எப்பவும் முன்னாடியே வந்துடுவாளே, இன்னைக்கு என்ன என தனக்குள்ளே யோசித்தவன், சரி நீ அவகிட்ட ஃபோனை கொடு என்றதும் கீதா, ஒரு நிமிஷம் இரு, அவகிட்ட கொடுக்கிறேன் என்றவள், மதி, அன்பு பேசுறான் என ஃபோனை அவளிடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றாள். ஃபோனை வாங்கிய மதி சோர்ந்து போன குரலில், சொல்லு அன்பு என்றாள். அவளது குரலை வைத்தே ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தவன், ஹே மதி, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என கேட்டதுதான். மதி இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையை அழுது தீர்த்தாள். அழுகையினுடைய, ஏண்டா, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, அவன் சொல்கிறான் என்னை இந்த வருஷம் எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்க கூட அவன் ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுவானா, இப்போ கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னை கேட்காமலே சாப்பாடு வாங்கி சாப்பிட சொல்லி சொன்னான், நான் முடியாதுன்னு சொன்னதும் நாளைக்கே ஊருக்கு அழைச்சிட்டு போவேன்னு என்னை மிரட்டி சாப்பிட வச்சான் தெரியுமா என்றவளுக்கு அழுகை குறைய அவன் மேல் கோபமாக வந்தது. அன்பு அவளை சமாதானப்படுத்தும் எண்ணமில்லாமல் அவள் பேசுவதை அமைதியாக கேட்டிருந்தான். ஏன் அன்பு, இந்த ஒரு வருஷத்துல எப்படியோ போகணுன்னு விட்டுட்டு போனவன் இப்போ எதுக்காக திரும்பி வந்தான், எதுக்காக என்ன அவன் கூட அழைச்சிட்டு போறேன்னு சொல்றான், நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே இருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு, என் உயிர் மட்டும்தான் இருக்கு, அதுவும் அவனுக்கு வேணுமா என்றவாறு அழுது தீர்த்தாள் மதி. அவள் பேச பேச அன்புவுக்கு அவளை எப்படி சமாளிப்பதென்றே தெரியாமல் மௌனமாக இருந்தான். மதி, அழாத, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்றவன் சற்று தயக்கமாக, மதி, நான் ஒன்று சொல்றேன், கோவப்படாம கேட்குறியா என்று சொல்ல, மதி கண்ணை துடைத்து கொண்டவளாக, டேய், ஏண்டா இப்படி கேட்குற, நீ சொல்றத கேட்காம நான் வேற யார் சொல்றது கேட்கறது, என்னன்னு சொல்லு என்றாள். மதி, எக்ஸாம் முடிஞ்சதும் ஏன் நீ அவர் கூட ஊருக்கு போகக்கூடாது என ஆரம்பித்த உடனேயே மதி,
போது அன்பு, இதுக்கு மேல எதுவும் பேசாத. எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசுற, நான் உன்னையும் தொந்தரவு செய்றேன்ல என பேசியவளை, ஹே பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி, எனக்கு கடுப்பாகுது. இனிமே இத பத்தி நான் பேசல. போதுமா? என்றவன் போனை ஆஃப் செய்து விட்டான். மதி தன் கன்னத்தில் வழிகின்ற நீரைக் கூட துடைக்காமல் கால்கள் இரண்டையும் குறுக்கிக் கொண்டு படுத்தவளுக்கு 1 வருடத்திற்கு முன்பு நடந்ததெல்லாம் கண்முன்னே வரிசையாக வந்து அவளை வலித்துவிட்டு சென்றது. அதே நேரம் தயா அந்த ஊரில் இருக்கும் தனது 3 அடுக்குகள் கொண்ட அப்பெரிய வீட்டின் மொட்டை மாடியில் நின்றிருந்தான். அவன் கையில் வைத்திருந்த பாதி சிகரெட்டில் இருந்து வந்த புகை காற்றோடு கலந்து போனது. அவனது சிந்தனையெல்லாம் மதியை எப்படி அவனுடன் பெங்களூருக்கு அழைத்து செல்வது என்பதுதான். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.